எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. ஸோ வி ஆர் பேக் டு சென்னை. ஸோ ஃபஸ்ட்டு திங் வீட்டுக்கு ரீச் ஆனதுமே நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அன்பேக் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டோம். 10 hours லாங் ட்ரைவ் எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வீட்டுக்கு ரீச் ஆனது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் இப்போ எடுத்து வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வாடிடும். அதனால பிளான்ஸ் மட்டும் தண்ணியில் போடுறதுக்காக பிரித்து வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். அண்ட் வந்த உடனே கடைக்கு போக முடியாது. ஸோ 1 வீக்கான க்ராசரி வந்து வரும்போதே ஊர்லேருந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ அதையும் சார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான். ஸோ கொண்டு வந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி பாட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு தண்ணியில் மட்டும் போட்டு வச்சுட்டேன். ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்த ரோஸும் செவ்வந்தியும் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு காரில் எடுத்து வச்சது. ஸோ அது கண்டிப்பாக தண்ணி வேணும் அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையும் எடுத்து பால்கனியில் வச்சுட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீல் போட்டிருந்தேன். அதில் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுனால நாங்கள் பிளான் பண்ணியிருந்த மின்ட் வந்து வர்றதுக்குள்ளே வாடிடும் அப்படிங்கிறதுனால அதை ட்ரிம் பண்ணிகிட்ருக்கேன். குட்டி குட்டி இலை மட்டும் விட்டு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வர வரைக்கும் சர்வைவ் ஆகிருந்துச்சு. அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அண்ட் பொதுவாக ரோஸ் பிளான்ட் வந்து ரீலோகேட் பண்ணால் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த க்யூட்டான ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு கட் பண்ண மனசே வரல. அதனால் வாடி இருக்கிறது மட்டும் இப்போ கட் பண்ணிட்டேன். இது ஒரு யூனிவர்சல் கொஸ்டின் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன குக் பண்ணுறது, இல்லை நாளைக்கு என்ன குக் பண்ணுறது அப்படின்னு. அதுவும் ட்ராவலெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ரொட்டீனுக்கு வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் மெனு வந்து சிம்பிளாக இருந்தால் போதும்னு பிளான் பண்ணேன். ஸோ ஊர்லேருந்து வரும்போது அத்தை முருங்கைப்பூ, முருங்கீரை, முருங்காலாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அது குக் பண்ணுறதுக்கு பெருசாக டைம் ஆகாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து முருங்கைப்பூவும் முருங்கைக்காய் சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கான மெனுவுமே ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சி கடையிலேருந்து தோசை மாவு வாங்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பண்ணிட்டேன். மத்தியானத்துக்கு ரைஸ் வச்சா போதும், லஞ்ச் ரெடி. டின்னருக்கு வந்து சிம்பிளாக பொங்கல் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அன்னிக்கு கொடுக்கறதுக்காக வீட்டில் இருந்து செம்பருத்தி செடி கொண்டு வந்திருந்தோம். வீக்கெண்ட் தான் அண்ணியை பார்க்க போக முடியும். ஸோ அது வரைக்கும் இந்த செடியை வந்து பத்திரமா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதில் பூத்த பூவை வந்து நான் சாமிக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து 2-3 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு சூட் கேஸ் அன்பேக் பண்ணவே டைம் கிடச்சிது. ஃபஸ்ட் டைம் அவர் சென்னை வந்ததுக்கப்புறம் என்னை திரும்பி ஊருக்கு வந்து தான் கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி தான் பேக்கிங் எல்லாமும் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தார். பட் அவருக்கு லீவ் கிடைக்க லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நானே ஃப்ளைட்டில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ நான் ரீபேக் பண்ணும்போது ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போக முடிகிற மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் கொண்டு வந்திருந்தேன். நிறைய பொருள் வீட்லேயே விட்டுட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த தடவை நாங்கள் வரும்போது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ கொண்டு வந்து செடியை பிளான் பண்ணுறதுக்காக எங்ககிட்ட இருந்த செராமிக் பாட்டையும் கொண்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து எங்ககிட்ட இருந்த உப்பு ஜாடி, அதோட மூடி உடஞ்சி போச்சு. அதனால் அதோட மூடியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஜாடியை வந்து தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஜிசி பிளான்ட்டையும் ரூட் வர்றதுக்காக இதிலே போட்டு வச்சுட்டேன். ஸோ சூட்கேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அன்பேக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிளான்ஸ் எல்லாம் நட்டுறது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக இப்போ தான் 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் ரொட்டீன் செட் ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு வேறு வந்துருச்சு. பொதுவாக கோல்டு வந்துச்சு அப்படின்னா சுக்கு காப்பி, ஆவி பிடிக்கிறது இந்த மாதிரி இயற்கையாக ட்ரீட் பண்ணி தான் சரி பண்ணணும்னு நினைப்பேன். பட் ஆனால் ரொம்ப நாளாக சரியாகவே இல்லை. கடைசியாக டாக்டர்கிட்ட போய் மெடிக்கேஷன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு பரவாயில்லாமான்னு.
யூஷுவலாக நான் சிக்காக இருந்தேன் அப்படின்னா காரசாரமாக ஏதாவது சாப்பிட்டா தான் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் பிளான் பண்ண மெனு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனும் ரசமும். அவருக்கும் இந்த ரெண்டோட காம்பினேஷனும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சியில் சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் இஞ்சி, 4-5 பல் பூண்டு, அப்புறம் ஃப்ரெஷ் மஞ்சள் வந்து என்கிட்ட இருந்ததுனால அதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் 3-4 பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேனில் எண்ணெய், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இதில் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இன்றைக்கி 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. பெரிய வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வணங்குற கேப்பில் ஒரு 10-15 கேஷ்யூவை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் 2 தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி குக் பண்ணிக்கணும். ஸோ தக்காளி குக்கானதும் இதில் வந்து இப்போ சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் ஆட் பண்ண அப்புறம் கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே ஒரு 20 to 30 minutes குக் பண்ணணும். அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுக்கணும். சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆனதும் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கணும். ஸோ மசாலா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 minutes சிம்மரில் வச்சுட்டு இறக்கிக்கலாம். ஸோ இந்த டைமில் பெப்பர் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணதே போதுமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி. அண்ட் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிளான்ஸ் நட்டுறதுக்கான டைம் கிடச்சிச்சு. அதே டைமில் செவ்வந்திலையும் ரோஸ்லையும் இருந்த பூ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ செவ்வந்தியோட பூ கட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சு. ஸோ பூவை கட் பண்ணோம் அப்படின்னா அதோட எனர்ஜியை யூஸ் பண்ணி அது ரெக்கவர் ஆகிடும் அப்படிங்கிறதுனால தான் கட் பண்ணிட்டோம். என் தங்கச்சிக்கிட்ட பேசும்போது நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அவள் செவ்வந்திக்கு நிறைய தண்ணி தேவைப்படும்னு சொன்னான். ஆனால் எங்களுக்கு வந்து கடையில் ஓவர் வாட்டரிங் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்து தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ அதனால கூட வாடி இருக்கலான்னு அதுக்கப்புறம் 2 times தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்ததில் ரீபோர்ட் பண்ண வேண்டிய பிளான்ஸ் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்ஃப் மதர்னிலா ஸ்டங்க், அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட், ஜிஜி பிளான்ட், கற்பூரவள்ளி, ரெட் கலர் ட்ரெஸினா, அப்புறம் 2-3 வெரைட்டி மணி பிளான்ட் இதெல்லாம் தான். அப்புறம் பேசிலும் காப்பர் காயினும் வீட்டிலே பிளான்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த ட்ராகன் ஃப்ரூட் அவர் கொண்டு வந்ததுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு சக்யூலண்ட்டாக வச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்னு தான். பட் எனக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடியிலேருந்து ஃப்ரூட் தான் வேணும். ஸோ இதிலேருந்து ஒரு குட்டி செடியை வந்து அழகு பாட் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம். பெரிய பிளான்ட்டை வந்து வீட்டுக்கு வெளியில் நட்டிட்டோம். ஸோ இந்த அவுல் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜிஜி பிளான்ட் பாட் பண்ணோம். ரூட் வர்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். ஸோ இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னே தெரியல. பட் இந்த பாட்டில் நட்டிருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் டைம் கிடைக்கிற ஃப்ரெஷ் மஞ்சளும் கொண்டு வந்திருந்தோம். அதில் சென்டர் பார்ட் மட்டும் நட்டுறதுக்காக எடுத்துக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் எங்கே வைக்கலாங்கிறதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்கணும். இப்போ மணி பிளான்ட் வந்து அந்த பிங்க்ல நட்ட போகிறோம். பார்த்தேன் இதுக்குள்ள மஞ்சள் இருக்கு, டிராகன் பிளான்ட் இருக்கு. ஆனால் டிராகன் ஃப்ரூட்டுக்கு கம்மியாக தண்ணி போதும், மஞ்சளுக்கு ஆமாம் இது வந்து உறிஞ்சிக்கும். அப்போ அதுக்கு வந்து தண்ணி சயின்டிஸ்ட் மாதிரி திங்க் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னே தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது கொஞ்சம் கருகி இருந்தோமா? இது ஓகே தானே? நீங்க நட்டுனா கருகு மொத்தமா?
அண்ட் ஃபைனலி இட்ஸ் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா அண்ணி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஊர்லேருந்து அத்தை செம்பருத்தி கொடுத்து விட்டுருந்தாங்கல்ல, அதை அன்னிக்கு கொடுத்துட்டு அப்படியே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலான்னு போயிட்டுருக்கோம். ஐஸ்கிரீம் கே தேங்க்யூ. தேங்க்யூ தேஜஸ் குட்டி. வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணி சாப்பிட நிறைய கொடுத்துட்டே இருந்தாங்க. டின்னரும் முடிஞ்சிச்சு, வயிற்றுல இடமே இல்லை. இருந்தாலும் ஐபேக்கோக்கு எப்படி நோ சொல்ல முடியும்? இதில் மேடு கொஞ்சம் முடியாது. மேடு பிடிக்காதுல்ல தம்பி. சரி, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். இது அழகாக இருக்குது. ஸோ எல்லார் கூடயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.